ஒரு மாணவர்கள் பள்ளிகள்லாம் நிறைய ஓராசிரியர் பள்ளி ஓராசிரியர் பள்ளிகள்ல நிறைய மூட்டாங்கல்ல, அந்த நிலைமை நம்ம காலேஜஸ்க்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜெர்மன் கம்பெனிஸ்லயுமே தமிழக மாணவர்கள், தமிழக பொறியாளர்களுக்கு அதிகமான சம்பளத்துல வேலை கிடைக்குன்னா இது ஒரு ட்ரிக். ஜெர்மன் லாங்குவேஜ் தெரிஞ்சா 2 லட்சம். எனக்கு மேக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா வரும் அப்படின்னா தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும். நான் ரெகுலரா அப்டேட் பண்ணுவேன். நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் நான் படிப்பேன். அது மாதிரி நான் டெய்லி அப்டேட் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவன் மட்டும்தான். சோஷியல் ஜஸ்டிஸ்க்கு என்ன மாதிரி மார்க்? 7.5 மார்க். அது எதுக்கு 7.5 மார்க் கொடுக்கணும்? எத்தனை ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்ஸ் அங்கே படிச்சிருக்காங்க. அரசு கல்லூரிகள்ல இந்த மேக்ஸ் வந்து நிறைய பேர் எடுக்கிறது இல்லை. மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. இந்த நீட் எக்ஸாம் எழுதுறாங்கல்ல, இந்த இதுல மெயினா ரிப்பீட்டர்ஸ் எழுதக்கூடிய மாணவர்கள், அதாவது போன வருஷம் நீட் எக்ஸாம் எழுதி 1 இயர் ரிப்பீட் பண்ணி எழுதுற மாணவர்கள் இந்த வருஷம் நிறைய பேர் அப்ளை பண்ணிருக்காங்க தமிழ்நாடு இன்ஜினியரிங். என்ன ரீசன்னா, பயோடெக்னாலஜி படிக்கணும் அப்படிங்கறத அவனுக்கு வந்து பிடிக்கும். அந்த பயோடெக்னாலஜி வந்து அவன் என்ன நினைச்சுக்கோ, 4 வருஷம் முடிக்கிறோம், முடிச்சோன்னா வேலை கிடைக்கும் அப்படின்னு நினைப்பான். ஆனா அது நடக்காது. தங்கமயில் வழங்கும் கல்யாண பரிசு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 50 கிராம் வெள்ளி இலவசம். இச்சலுகை ஜூன் 30ஆம் தேதி வரை மட்டுமே. வேடநேயர்களுக்கு வணக்கம். கல்வியாளர் திரு கலைமணி அவர்களுடன் ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம் சார். வணக்கம் சார். அதாவது தமிழக மாணவர்களுக்கு, பெற்றோர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவலாக சொல்ல போறீங்க. ரொம்ப முக்கியமான இன்டர்வியூ இது. இப்போ பொறியியல் கல்லூரிக்கான அந்த கவுன்சிலிங் போயிட்டு இருக்கு. நிறைய பெற்றோர்களுக்கு பல குழப்பங்கள் இருக்கு, தடுமாற்றங்கள் இருக்கு. அவங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவல்களாக அது போய் சேரும்னு நினைக்கிறேன். இந்த கவுன்சிலிங் எப்படி போயிட்டு இருக்கு சார்? ஸோ தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் இந்த வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று ரேங்க் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஆனரபிள் மினிஸ்டர். ஸோ 2,36,000 அப்ளிகன்ஸ்க்கு மேலே இருக்காங்க. ஸோ இது கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வைஸ் நம்ம பார்க்கும்பொழுது லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் கட் ஆஃப் வந்து கம்மியாயிருக்கு. எல்லா ரேஞ்சிலையுமே கம்மியாயிருக்கு. பட் ஃபார் எக்ஸாம்பிள் 2024க்கும் 2025க்கும், அதாவது கடந்த ஆண்டுக்கும் அதுக்கு முந்தின ஆண்டுக்கும் என்ன வேரியேஷன் இருந்துச்சுன்னா, போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது கட் ஆஃப் வந்து உயர்ந்துருந்துச்சு. ஆனா இந்த வருஷம் போன 6 வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது கட் ஆஃப் கம்மியாயிருக்கு. எதனால கட் ஆஃப் கம்மியாச்சுன்னா, பிகாஸ் ஆஃப் த டிஃபிகல்ட்டி ஆஃப் த கொஸ்டின் பேப்பர். அது எவாலுவேஷன் இப்போ சிபிஎஸ்சி மட்டும் இல்லை, ஸ்டேட் போர்ட்லேயுமே உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு டஃப்பாக இருந்ததுனால கட் ஆஃப் வந்து கம்மியாக இருந்துச்சு. நிறைய பேர் ரிசல்ட்ஸ் வந்தப்போ ஆங்ஸைட்டியில் எனக்கு சீட் கிடைக்குமா, நல்ல இன்ஸ்டிடியூஷனில் சீட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தாங்க. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்கிறேனே. லாஸ்ட் இயர் 200 மார்க்ஸ்க்கு ஒரு பர்டிகுலராக ஒரு காலேஜில் என்னென்ன பிரான்ச்சஸ் கிடைச்சிச்சோ, இந்த வருஷம் அதே இதுக்கு 199.5 எடுத்தாவே கிடைக்கும். அதே மாதிரி போன வருஷம் 195 கட் ஆஃப்க்கு என்னென்ன கோர்சஸ் பிரான்ச்சஸ்லாம் கிடைச்சிச்சோ, இந்த வருஷம் 192 எடுத்தாவே அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்கும். கிட்டத்தட்ட 3 மார்க் கம்மியாக இருக்கு. அடுத்து லாஸ்ட் இயர் 190 கட் ஆஃப்க்கு என்னென்ன கோர்சஸ்லாம் கிடைச்சிச்சோ, காலேஜஸ் கிடைச்சிச்சோ, அது இந்த வருஷம் 185க்கு கிடைக்கும். கிட்டத்தட்ட 0.5 மார்க்ஸ் வந்து கம்மியாக இருக்கு. அகெயின் லாஸ்ட் இயர் 185 கட் ஆஃப்க்கு எது கம்மியாக கிடைச்சிருந்துச்சோ, இந்த வருஷம் 178.5 கட் ஆஃப், கிட்டத்தட்ட 6.5 மார்க் வந்து கம்மியாக இருக்கு. லாஸ்ட் இயர் 180 மார்க்ஸ்க்கு என்னென்ன மாதிரி கோர்சஸ் கிடைச்சிச்சோ, இந்த வருஷம் 172 கிட்டத்தட்ட ஒரு 7 மார்க்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்கு. லாஸ்ட் இயர் 175க்கு இதெல்லாம் கிடைச்சிச்சோ, இந்த வருஷம் 166.5 கிட்டத்தட்ட 8.5 மார்க்ஸ் கிட்ட வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கு. 170 மார்க் எடுத்தவங்களுக்கு இந்த வருஷம் 161 இந்த வருஷம் மார்க் எடுத்தவங்களுக்கு கிடைக்குது. அதாவது கிட்டத்தட்ட 9 மார்க் கம்மியாக இருக்கு. லாஸ்ட் இயர் 160 மார்க்ஸ் எடுத்தவங்களுக்கு எது கிடைச்சோ, இந்த வருஷம் 150 எடுத்திருந்தாவே அவங்களுக்கு கிடைக்குது. கிட்டத்தட்ட 10 மார்க் கம்மியாக இருக்கு. 150 மார்க் போன வருஷம் எடுத்தவங்களுக்கும் இந்த வருஷம் 140 மார்க்ஸ் வந்து எடுத்தாவே கிடைக்குது. கிட்டத்தட்ட நம்ம பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் மேலேந்து அந்த டாப் மார்க் 200க்கு 200லேருந்து அப்படியே கீழே வர 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 அவங்களுக்கு வந்து கட் ஆஃபோட வேரியேஷன் வந்து அதிகமாக இருக்கு. கட் ஆஃப் வந்து வேரியேஷன் 0.5லேருந்து சிலது 14 மார்க்ஸ் வரை உங்களுக்கு வந்து வேரி ஆயிருக்கு. இன்னும் இது வந்து மாணவர்களுக்கு இன்னொரு பெரிய பிளஸ்ஸான விஷயத்த சொல்றேன். இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்த ஒரு நியூஸ், கிட்டத்தட்ட 19,685 சீட்ஸ் இந்த வருஷம் புதுசா சீட்ஸ் ஆட் ஆயிருக்கு. இது ஒரு விஷயம். ரெண்டாவது 7 காலேஜஸ் இந்த வருஷம் புதுசா அஃபிலியேஷனுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கு புதுசா வந்திருக்கு. அது இந்த இதுல முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன்னா 9,000 சீட் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏஐ ரிலேட்டடான சீட் வந்து இந்த வருஷம் 9,000 சீட் வந்து சேர்த்திருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏஐ ரிலேட்டடான சீட்ஸ் வந்து 9,000 சீட் கூடுதலா லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது கூடுதலா வந்திருக்கு. இது ஒரு இது.
இதுக்கப்புறம் நிறைய டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இப்போ தமிழ்நாட்டில் ஒரு டாப் டீம்டு யூனிவர்சிட்டிஸ்னு சில யூனிவர்சிட்டிஸ் இருக்கு, அது நமக்கு தெரியும். ஒரு 2-3 யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. இந்த யூனிவர்சிட்டியோட அட்மிஷனை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த டாப் ரேங்க்ல இருக்கக்கூடிய நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி தே செக்யூர்ட் அட்மிஷன் இன் திஸ் கைண்ட் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆல்சோ. அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் காம்படிஷன் கம்மியாகும். அடுத்து இந்த நீட் எக்ஸாம் எழுதுறாங்கல்ல, அந்த நீட் எக்ஸாம் இப்போ ரொம்ப லேட்டாக வந்துச்சு. இந்த இதில் மெயினாக ரிப்பீட்டர்ஸ் எழுதக்கூடிய மாணவர்கள், அதாவது போன வருஷம் நீட் எக்ஸாம் எழுதி 1 இயர் ரிப்பீட் பண்ணி எழுதுகிற மாணவர்கள் இந்த வருஷம் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு இன்ஜினியரிங். என்ன ரீசன்னா, இன்கேஸ் இந்த வருஷம் கிடைக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்றது, அதனால நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்பொழுது இந்த வருஷம் காம்படிஷன் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால நீங்க மாணவர்கள் வந்து பயப்படாம இருக்கலாம். அவங்க எதிர்பார்க்குற காலேஜஸ் அதை பொறுத்தளவு எப்படி இருக்கும்? இல்லை, அதான் நான் சொல்றேன். இந்த டாப் இன்ஸ்டிடியூஷன்ல போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் கம்பேரிட்டிவா எல்லா கம்யூனிட்டிலையும் நான் சொல்றது இரஸ்பெக்டிவ் ஆஃப் த கம்யூனிட்டி உங்களுக்கு வந்து காம்படிஷன் கம்மியாக தான் இருக்கு. என்ன மாதிரியான கோர்ஸ் எடுக்கலாம்னு நீங்க சஜஸ்ட் பண்றீங்க? ஸோ பர்டிகுலராக இன் ஃபியூச்சரில் என்ன மாதிரி கோர்சஸ்க்குலாம் நல்ல வேல்யூ இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள், செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி இஸ் பூமிங். தமிழ்நாட்டோட செமிகண்டக்டர் பாலிசி தனியாக ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ இந்தியாலையும் அது மாதிரி புதுசாக இருக்கு. நிறைய கம்பெனிஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸில் நீங்கள் போய் ஒர்க் பண்ணணும்னா யூ நீட் இசி படித்த ஒரு கிராஜுவேட்ஸ் வந்து தேவைப்படுது. ஸோ இசிக்கு வந்து நல்ல வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு இவி வெஹிக்கிள்ஸ் வந்து நிறைய வெஹிக்கிள்ஸ் வர்றதுனால உங்களுக்கு ட்ரிபிள் படிச்சிருந்தவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த வெஹிக்கிள்ஸில் இருக்கக்கூடிய பேட்டரியை பற்றி படிக்கிறது பேர், அதாவது பேட்டரிஸ் வந்து கம்ப்ளீட்டாக கெமிக்கல் இன்ஜினியரிங் ஓரியன்டானது. ஸோ இந்த எலக்ட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் இல்லைனா கெமிக்கல் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் படிக்கலாம். இப்போ எலக்ட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் வந்து சவுத் ஏஷியாலே நீங்கள் ஒரே இடத்துல தான் இருக்குது. சிக்ரின்னு ஒன்று இருக்குது, சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட். அது வெறும் 35 சீட்டு தான். ஸோ இது மாதிரி கோர்சஸ்ன்னு கூட நீங்கள் எடுத்து படிக்கலாம். இன்னொரு ஒரு நீஷான ஒரு டிபார்ட்மெண்ட் நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங்னு இருக்குது. அது நிறைய பேர் எடுக்கிறதே இல்லை. அது இருக்கிறதுலே ரொம்ப ஒர்த்தான கோர்ஸ். இப்போ நம்ம சுந்தர் பிச்சை சார்லாம் அதுதான் படித்தது. அண்டர் கிராஜுவேஷன் ஹி ஸ்டடிட் மெட்டலர்ஜி ஃப்ரம் ஐஐடி கரக்பூர். ஸோ அந்த பர்டிகுலர் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஐஐடி என்ஐடி தவிர அது வந்து ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் வந்துடும். இதை தவிர நம்ம பார்த்தோம்னா நம்ம பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜிலையும் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம்ல தான் இருக்குது. இந்தியாவில் ஓவரால் ஒரு 4500 பேருக்குள்ளே தான் படிக்கிறாங்க. ஸோ மெட்டலர்ஜிக்கு ஆனால் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி கேர்ள்ஸ் என்ன மாதிரி கோர்சஸ்லாம் எடுத்து படித்தா நல்ல வாய்ப்பு இருக்குன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்து படித்தா நல்ல வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங் அப்படிங்கிற கோர்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நல்ல வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மாணவர்கள் வந்து மெயினாக இந்த இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கல் இது மாதிரி எடுக்கக்கூடிய மாணவர்கள் அந்த கோர்ஸோட சேர்த்து நீங்கள் ஜெர்மன் லாங்குவேஜ் நீங்கள் படிக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட். வை ஜெர்மன் லாங்குவேஜ் ஸ்பெசிஃபிக்கலி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஆல்ரெடி நம்ம வந்து கல்ஃபில் இருக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனால அங்கே இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் வந்து கம்மியாயிட்டு இருக்கு. ஸோ இந்தியன்ஸ் வந்து அதிகமாக எங்கே தேவைப்படுறாங்கன்னா மெயினாக வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸ் அண்ட் ஜப்பான். பட் இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா அதுல ரொம்ப எக்கனாமிக்லி சவுண்டான நேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஜெர்மனி, ஆஸ்திரியா, செக் ரிப்பப்ளிக், லைச்செஸ்டன், லக்சம்பர்க், சுவிட்சர்லாந்து, இங்கெல்லாம் வந்து ஜெர்மன் மொழி ஒன் ஆஃப் த அஃபிஷியல் லாங்குவேஜா இருக்கு. மெயினாக வந்து ஜெர்மன் லாங்குவேஜ் படித்தோம்னா நம்ம ஜெர்மனியில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸில், அதுவும் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ், கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் சொல்கிறோம்ல, அங்கே ஃப்ரீ எஜுகேஷன், டியூஷன் ஃபீ இல்லாமல் போய் படிக்க முடியும். இது நம்பர் 1. ஆஸ்திரியாலையும் அதே மாதிரி தான். உங்களுக்கு ஆஸ்திரியாவில் ஒரு 3 யூனிவர்சிட்டியில் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் டாட் கோர்ஸ் இருக்குது. அங்கேயுமே ஃபீஸ் சப்சிடைஸ் ஃபீஸில் நீங்கள் போய் படிக்க முடியும். 2வது வேலை வாய்ப்பு அங்கே பயங்கரமாக இருக்குது இந்த இன்ஜினியர்ஸ்க்கு. ஏன்னா இப்போ வந்து இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் வந்து இப்போ கல்ஃபில், சிங்கப்பூர், மலேசியாவில் போனதை விட்டுட்டு இப்போ இந்தியர்களுக்கு வேகன்சிஸ் எங்கே இருக்குன்னா இந்த கண்ட்ரீஸில் இருக்குது. ஆனால் அந்த கண்ட்ரீஸில் நீங்கள் அந்த லாங்குவேஜ் தெரிஞ்சுன்னா உங்களுக்கு ஒரு பெரிய அடிஷ்னல் லாங்குவேஜ் தெரியணும் அப்படின்னா இப்போ இங்கே பிஇ படிச்சுட்டு இருக்கல பேரலாக அதையும் கற்றுக்கணும். எக்ஸாக்ட்லி சார், எக்ஸாக்ட்லி. இப்போ ஃபர்ஸ்ட் இயர் படிக்கக்கூடிய ஒரு மாணவனாக இருக்கான் அப்படின்னா அவன் வந்து A1 லெவலில் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறது பெட்டர். செகண்ட் இயர் படிக்கும் பொழுது A2 லெவல் ஜெர்மன் லாங்குவேஜ், தேர்ட் இயர் படிக்கும்போது B1 லெவல், ஃபோர்த் இயர் படிக்கும்போது B2 லெவல் முடிச்சா கம்பல்சரியாக வேலை கிடைக்கும். ஈவன் தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஜெர்மன் கம்பெனிஸ் 600 கம்பெனிக்கு மேலே இருக்கு. இங்கேயுமே லாங்குவேஜ் தெரிஞ்ச பர்சனாக இருந்தால் உங்களுக்கு இமீடியட்டாக வேலை கிடைக்கும். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜெர்மன் கம்பெனிஸ்லையுமே தமிழக மாணவர்கள், தமிழக பொறியாளர்களுக்கு அதிகமான சம்பளத்தில் வேலை கிடைக்குன்னா இது ஒரு ட்ரிக்கு. இன்னொன்று, இதை தவிர தமிழ்நாட்டில் அதிகமான நர்சிங் காலேஜஸ் இருக்கு. இந்த நர்சிங் காலேஜில் இப்போ நர்சிங்க்கு நம்ம பார்க்கும்போது ஒரு ப்ரைவேட் கார்பரேட் ஹாஸ்பிட்டலில் ஒரு 10,000 to 15,000, மேக்ஸிமம் போனால் 20,000, அவ்வளோதான் கிடைக்குது. லாங்குவேஜ் நீங்கள் ஜெர்மன் லாங்குவேஜ் தெரிஞ்சால் 2 லட்சம் பர் மந்த், 2 லட்சம் மினிமம். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்ராட்ல
ஜெர்மனில. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்ல கூட இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2024லேருந்து நான் முதல்வன் இனிஷியேட்டிவ் மூலியமா உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஜெர்மன் லாங்குவேஜ் ட்ரைனிங்லாம் கொடுத்தாங்கல்ல, பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் நர்சிங் படித்தவங்களுக்கு. அதே மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா, மாணவிகள் நீங்கள் எங்கேயா இருந்தாலும் இந்த லாங்குவேஜை கற்றுக்கிட்டிங்கன்னா ஒரு பெரிய பேக்போர்டாக இருக்கும். என்ன ரீசன்னா, இப்போ யூஎஸ், யூகே, கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இங்கே தான் போவாங்க மோஸ்ட்லி இந்த நர்சிங் படித்தவங்கலாம். இப்போ அங்கெல்லாம் வந்து ஆல்ரெடி சாச்சுரேட் ஆயிடுச்சு. இப்போ இன்னி அடுத்து எங்கே அதிகமாக தேவைப்படுதுன்னா ஜெர்மனிக்கு. என்ன ரீசன்னா, இங்கே வந்து ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் இந்தியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 29 வயசு ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் இந்தியன்ஸ். வேற ஜெர்மனுக்கு ஆவரேஜ் ஏஜ் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது 44 ஏஜ்டான அந்த பாப்புலேஷன் ரொம்ப ஏஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அங்கே நீங்கள் போய் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஜெர்மனியில் வந்து நர்ஸ்க்கு ஃபிசியோதெரபிஸ்ட், ஏன்னா வயது ஆக ஆக இந்த லோயர் லிம்ஸில் இருக்கக்கூடிய நோய்கள் வந்து அதிகமாகும். ஸோ ஃபிசியோதெரபிஸ்ட் அதிகமாக தேவைப்படுறாங்க. பட் என்ன மாதிரி ஃபிசியோதெரபிஸ்ட்? அவங்க லாங்குவேஜ் தெரிஞ்ச ஃபிசியோதெரபிஸ்ட். ஸோ இந்த மாணவர்கள் வந்து இது படிக்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். எஸ், சைனால நிறைய கோர்சஸ் வந்து இப்போ பாரம்பரியமாக படிச்சுட்டு கோர்சஸ்ல நிறைய வந்து ஓரங்கட்டி வச்சுட்டு ஆமாம், புதிய கோர்ஸுகளை வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. குறிப்பாக வந்து ஏஐ, இந்த மாதிரியான செமிகண்டக்டர், இதுக்கு வந்து புது கோர்ஸ் நீ இதுதான் படிக்கணுன்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அதை வரவேற்க வேண்டியதா? எஸ், கண்டிப்பாக. அது மாதிரி வந்து இந்தியாவில் செய்யணும். ஃபாலோ தட். பிகாஸ் இண்டஸ்ட்ரியில என்ன தேவைப்படுதோ, தேர் இஸ் அ கிரேட் கேப் பிட்வீன் இண்டஸ்ட்ரி ஆஸ் வெல் அஸ் நம்ம அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ அங்கே என்ன தேவைப்படுதோ அதை வந்து இங்கே இன்ஸ்டிடியூஷனில் சொல்லி கொடுத்தா இது பெரிய அந்த ஒரு கேப் வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியும். ஸோ கரிக்குலம் வந்து எப்படி டிசைன் பண்ணப்படணும் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரிக்கு என்ன நீடு தேவை அதை வந்து கரிக்குலம்ல இன்கார்பரேட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து ஒரு சில இன்ஸ்டிடியூஷனில், இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவிலுமே ஒரு சில இன்ஸ்டிடியூஷனில் தேர் டூயிங் எக்ஸ்ட்ராடினரி வெரி வெல். பட் மேக்ஸிமம் இன்ஸ்டிடியூஷனில் அது லேகிங்காக இருக்கிறது, அந்த ஸ்கில் கேப்பாக இருக்கிறதுனால தேர் இஸ் அ கிரேட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இன் இந்தியா ஸ்பெசிஃபிக்கலி. அதனால யூனியன் கவர்மெண்ட்டும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஸ்கில் இந்தியா மூலியமா நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்தாங்க. as well as தமிழ்நாடு நான் முதல்வன்ல எனார்மஸ் இனிஷியேட்டிவ் எடுத்தாங்க. அதே மாதிரி வருங்காலங்கள்லையும் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக இன் ஃபியூச்சரில் என்னென்ன டெக்னாலஜிஸ்க்குலாம் தேவைப்படுதோ அதெல்லாம் படிக்கும் பொழுது, இப்போ எப்படி லாங்குவேஜ் கற்றுக்கிறது நல்லதுன்னு சொல்கிறோம். ஸோ ஒரு கோர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் வந்து அவங்கள்ட்ட இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ரொம்ப உதவிகரமாக இருக்கும். சில பேர், சில மாணவர்கள் வந்து பழைய தாட்டு, அது இந்த கோர்ஸ் எடுத்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீண்ட காலமாக சொல்லிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் இப்போ அதுக்கான வேல்யூ வந்து குறைஞ்சிருக்கும். ஆனால் இன்னும் அந்த ஒரு அவேர்னஸ் இல்லாமல் அதில் போய் சேருவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி கோர்ஸ் எடுக்க வேண்டியதில்லை அப்படின்னா என்ன கோர்ஸ் சொல்லுங்க சார்? இதை வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக நான் இப்படி சொல்கிறேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயாலஜி பிடிச்சிருக்கணும்னு சொல்லுவாங்க. நான் பயாலஜி அதுக்கு வேல்யூ இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அந்த இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் லேகாக இருக்கும். என்னன்னா பயோடெக்னாலஜி படிக்கணும் அப்படிங்கிறத அவனுக்கு வந்து பிடிக்கும். அந்த பயோடெக்னாலஜி வந்து அவன் என்ன நினைச்சுக்கோ, 4 வருஷம் முடிச்சோன்னா வேலை கிடைக்கும் அப்படின்னு நினைப்பான். ஆனால் அது நடக்காது. யூஜி, பிஜி, பிஹெச்டி, அதுக்கப்புறம் போஸ்ட் டாக்டரல் ஃபெல்லோஷிப், ஒரு மெடிசன் மாதிரி தான். பிகாஸ் இட் இஸ் a ரிசர்ச் ஓரியன்டான கோர்ஸ். ஸோ இது மாதிரி கோர்சஸ் பயோசென்ட்ரிக் ரிலேட்டடா, அது பயோடெக்னாலஜி ரிலேட்டடா நீங்க எடுக்க போறீங்கன்னா போஸ்ட் டாக்டரல் ஃபெல்லோ வரை நீங்க படிக்கிறதுக்கு ரெடியா இருந்தால் தான் உங்களுக்கு பிரகாசமான வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா வேலை கிடைக்கும், பெரிய லெவல்ல சம்பளம் இருக்காது. ஸோ அதனால மாணவர்கள் வந்து இந்த கோர்ஸை நான் எடுக்க கூடாதுன்னு நான் சொல்லலை. பட் வந்து இதை பற்றி நீங்கள் இவ்வளோ இயர்ஸ் நீங்கள் படிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? இப்போ ஒரு சயின்டிஸ்ட்டுக்கு என்ன எலிஜிபிள்? நீங்கள் பிஹெச்டி படிச்சிருக்கணும், சிஎஸ்சிஆர் நெட்டு கிளியர் பண்ணியிருக்கணும். அப்போனா பிஹெச்டினாவே என்ன ஆகிப்போச்சு, கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் சிஎஸ்சிஆர் நெட் வேற கிளியர் பண்ணணும். அதை எடுத்தால் தான் நீங்கள் ஒரு ரிசர்ச் இன்ஸ்டியூட், இப்போ சிஎஸ்சிஆரோட இந்தியாவோட ரிசர்ச் இன்ஸ்டியூஷனை நீங்கள் அப்ளிகேஷனே போட முடியும். உங்களுக்கு வேலை கிடைக்கிறது இல்லை, அப்ளிகேஷன் போடுறதுக்கே உங்களுக்கு இவ்வளோ இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி தகவல் மெயினாக என்னென்னா இந்த லேபர் மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. எவ்வளோ வேலை இருக்கு, எவ்வளோ கிராஜுவேட்ஸ் வெளியில் வராங்க. இப்போ நீங்கள் சமீபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2025 நம்ம பார்த்துருக்கலாம், நிறைய சாஃப்ட்வேர் துறையில் லே ஆஃப் இருக்கு அப்படிங்கிறத நம்ம கண் கூட நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த லே ஆஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க, 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க நடுவில் வெளியில் வந்திருப்பாங்க. ஸோ ஆனால் இன்னொரு பக்கம் என்ன நடந்துட்டு இருக்குன்னா, இப்போ லே ஆஃப் நிறைய நடந்துட்டு இருக்கு. இதே நேரத்தில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸே படிக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால் கிடையாது, படிக்கலாம். சப்ஜெக்ட் டு அ கண்டிஷன். எனக்கு மேக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா வரும் அப்படின்னா தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும். நான் ரெகுலராக அப்டேட் பண்ணுவேன். ஏன்னா இப்போ எங்களோட டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு லாங்குவேஜ், இப்போ ஜாவா இருக்கட்டும், சிவா இருக்கட்டும், C++ லாங்குவேஜ், இதெல்லாம் வரதுக்கு ஒரு 3 years 4 years டைம் எடுத்து வந்துச்சு. இப்போ டெக்னாலஜி அப்படி இல்லை. எவ்ரி வீக்
மாறிட்டு இருக்கு எவ்ரி வீக். அதை நான் அடாப்ட் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் நான் படிப்பேன். அது மாதிரி நான் டெய்லி அப்டேட் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவன் மட்டும்தான் சிஎஸ்ஐடி துறையிலே வரணும். அப்படி இருக்கக்கூடிய மாணவனால மட்டும்தான் அந்த இண்டஸ்ட்ரியில சஸ்டெயின் ஆக முடியும், ஷைன் ஆக முடியும். ஏன்னா நீங்க ஒரு கரியர் அப்படிங்கிறது இட் இஸ் கோயிங் டு பி ஃபார் அனதர் 30 years. நீங்க ஒரு 10 yearsல இல்லைன்னா 15 yearsல உங்களை வெளியில லே ஆஃப் பண்ணி வெளியில அனுப்புறாங்க அப்படின்னா வேர் யூ ஆர் கோயிங் டு ஜாயின். ஸோ அது ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குல்ல. ஸோ மாணவர்கள் வந்து நமக்கு என்ன நல்லா வரும், என்ன திறன் இருக்கு, அதை செக் பண்ணிட்டு நீங்க கோர்ஸ் ஜாயின் பண்றது இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நான் நினைக்கிறேன். எஸ், 2007 இருந்தே தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் படிப்புகளுக்கு +2 மார்க் அடிப்படையில் தான் வந்து அட்மிஷன் நடந்துட்டு இருக்கு. இப்போ எல்லா இன்ஜினியரிங் படிப்புகளுக்கும் அப்படி இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரினா என்ன படிப்புகள் இருக்கு எக்ஸாம் எழுதி போறதுக்குள்ள? அது மாதிரி ஒரே ஒரு கோர்ஸ் தான் இருக்கு, மரைன் இன்ஜினியரிங். சரி, மரைன் இன்ஜினியரிங்க்கு IMUCTன்னு ஒரு எக்ஸாம் இருக்கு. இது 2008 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கண்டக்ட் பண்றாங்க. IMUCTங்கிறது இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். இந்த IMUCT எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா, நீங்க பிசிக்கலி ஃபிட்டா இருக்கணும். எக்ஸப்ட் ஒரு கோர்ஸை தவிர, இப்போ நேவல் ஆர்கிடெக்சர்னு ஒரு கோர்ஸ் IMUCT மூலியமா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல போய் சேருவாங்க. அதை தவிர நாட்டிக்கல் சயின்ஸ்னு ஒரு கோர்ஸும், மரைன் இன்ஜினியரிங், மெயினாக தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல மரைன் இன்ஜினியரிங் மட்டும்தான் வரும். அந்த மரைன் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு பிசிக்கல் ஃபிட்னஸ் இருந்திருக்கணும். அது பிசிக்கல் ஃபிட்னஸ் நார்மல் ஃபிட்னஸ் கிடையாது, டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ஷிப்பிங் அப்ரூவ்டு டாக்டர்கிட்ட போய் வாங்கியிருக்கணும். அந்த ஃபிட்னஸும் இருந்திருக்கணும், IMUCTயும் பாஸ் பண்ணியிருக்கணும். அவங்க தான் வந்து மரைன் இன்ஜினியரிங் படிக்க முடியும். நம்பர் 2 மைனிங் இன்ஜினியரிங். இப்போ நம்ம காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி அண்ணா யூனிவர்சிட்டியில் மட்டும்தான் இந்த கோர்ஸே இருக்குது. தமிழ்நாட்டில் ஒரு 30 பேர் தான் படிக்கிறாங்க. இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த ஃபென்டாஸ்டிக் கோர்ஸ் அண்ட் நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு பிரான்ச்சு. அதுக்கும் வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வேணும். மூணாவது நான் பார்த்தேன்னா, இது வந்து நம்ம ப்ராஸ்பெக்டஸ்ல கொடுக்காத ஒரு விஷயத்த சொல்கிறேன். வேறஸ் ஆல் இண்டியா கவுன்சிலிங் ப்ராஸ்பெக்டஸ்ல இதை கிளியராக ஹைலைட் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா, பெட்ரோலியம் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸ்லாம் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கலர் பிளைண்ட்னஸ் இருக்கக்கூடாது. ரெண்டாவது யூனிஆக்குலாரிட்டி, இந்த சென்ஸ் ஒற்றை கண். சில குழந்தைங்களுக்கு ஒரு கண் பார்வை தான் இருக்கும். இவங்கெல்லாம் வந்து பெட்ரோலியம் இன்ஜினியரிங் கோர்ஸ் சேர முடியாது. ஸோ நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஒரு பிரான்ச் நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா அப்படிங்கிற செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுறது இட் இஸ் அ வெரி குட் சாய்ஸ் நான் நினைக்கிறேன். இந்த தகவல் நிறைய பேருக்கு தெரியாது. எஸ், எக்ஸாக்ட்லி நிறைய பேருக்கு தெரியாது. லாஸ்ட் இயர் இன்னொரு இன்ஃபர்மேஷன் கூட நான் சொல்கிறேன். இது ப்ராஸ்பெக்டஸில் இல்லாத இன்ஃபர்மேஷன். ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு நல்ல ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன் தான் தமிழ்நாட்டில், அதில் கவர்மெண்ட் கவுன்சிலிங்கில் மரைன் இன்ஜினியரிங் கிடச்சிருச்சு. ஹி பிலாங்ஸ் டு SC கம்யூனிட்டி. அந்த தம்பி வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸில், இதில் இன்னொரு ரெக்குவயர்மெண்ட் என்னன்னா, மரைன் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு மட்டும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸில் 60% ஓவராலாக எடுத்துக்கணும். இந்த மூணையும் கம்பைன் பண்ணி இருந்தால் மட்டும்தான் மரைன் இன்ஜினியரிங் வந்து இந்தியாவில் எங்கேயா இருந்தாலும் சேர முடியும். ஆனால் இது வந்து SC ST மாணவர்களுக்கு 55% விழுக்காடு இருந்தாவே எலிஜிபிள். ஸோ இந்த பையன் 55 அந்த ரேஞ்சில் தான் இருந்தான். ஸோ இவனுக்கு அட்மிஷன் கவுன்சிலிங்கில் கிடச்சி போய் ஜாயின் பண்ணும்போது சொல்லிட்டாங்க, அந்த HOD யூ ஆர் நாட் எலிஜிபிள் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அங்கேருந்து எனக்கு கால் பண்ணாங்க. அப்புறம் நான் ஒரு சர்க்குலர், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஒரு சர்க்குலர் ஒன்று இருக்குது, SC ST மாணவர்களுக்கு 5% வந்து தட் இஸ் அ ரிலாக்ஸேஷன், அதை வந்து நான் காமிச்சேன். ஸோ இந்த மாதிரி சில அப்டேட்ஸ் வந்து நம்ம தமிழ்நாடு ப்ராஸ்பெக்டஸ்ல இருந்துச்சுன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி மாணவர்கள் வந்து எப்போவுமே வந்து நம்ம ஒரு கவுன்சிலிங், ஏன்னா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி சீட் அலாட்மெண்ட் லெட்டர் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அந்த அலாட்மெண்ட் லெட்டர் வரக்கு முன்னாடி நான் எனக்கு ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கேனா, எனக்கு அந்த கோர்ஸ் பிடிக்குதா, எனக்கு அந்த சப்ஜெக்ட் பிடிக்குதா, இவ்வளோ விஷயங்களை நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு தான் ஒரு கோர்ஸே நீங்கள் எடுக்கணும். அந்த மைனிங் இன்ஜினியரிங்லாம் எவ்வளோ தூரம் ஆர்வமாக சேர்றாங்க சார்? கண்டிப்பாக அது சீட்ஸ் எப்பவுமே ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டில் 2 இடத்துல இருக்கு. ஒன்று இன்ஜினியரிங் BE வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டி கேம்பஸ், வேற டிப்ளமோ மைனிங் இன்ஜினியரிங் வந்து நம்ம NLC இருக்காங்களே அவங்க வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட சேர்த்து நடத்துறாங்க. அது ஒரு 60 பேர் படிக்கிறாங்க. இப்போ இந்த கோர்சஸ்லாம் பிளேஸ்மெண்ட் வந்து எப்படி இருக்கும்? பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்கு. மைனிங் இன்ஜினியரிங் பிளேஸ்மெண்ட் வெரி குட் பிளேஸ்மெண்ட். நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் they are maintaining a very good placement record because நான் இன்னொரு விஷயத்த சொல்கிறேன். தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி இந்த 2 ஸ்டேட் ஒரு யூனியன் டெரிட்டரி, இது 3 இதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மைனிங் இன்ஜினியரிங் BE படிக்கிறது 30 பேர் தான். வெறும் 30 பேர் தான். டிப்ளமோ மைனிங் 60 பேர் தான். ஸோ அப்போனா உங்களுக்கு எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க, எவ்வளோ மைண்ட்ஸ் இருக்கு. ஆனால் எத்தனை பேர் படிக்கிறாங்க? வெறும் 30 பேர்னா அது காம்படிஷன் எந்த அளவுக்கு இருக்கும்? காம்படிஷன் நீங்கள் கட் ஆஃப் வந்து அதிகமாக இருந்தால் தானே கிடைக்கும். இங்கேயே அதே மாதிரி தான். அதே மாதிரி காரைக்குடியில் சிக்ரின்னு ஒரு இன்ஸ்டியூஷன் சொன்னேன். அது வந்து மெயினாக அந்த பேட்டரிஸ் ரிலேட்டடாகவே நிறைய இங்கே சொல்லிக் கொடுப்பாங்க. எலக்ட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங், கெமிக்கல் அண்ட் எலக்ட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங். அதில் 35 சீட்டு தமிழ்நாட்டு கவுன்சிலிங்கில் வரும், 5 சீட்டு அதர் ஸ்டேட் கோட்டாக்கு போயிடும்.
தமிழ்நாடு கவுன்சிலிங் வந்து 12th மார்க், அதர் ஸ்டேட் கோட்டாவுக்கு வந்து பேஸ்ட் அப்பான் த நீட் ஸ்கோர். அந்த தமிழ்நாடு இந்த 35 சீட்டில் 5 சீட் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் வரும். ஒரு சீட்டு மாற்றுத்திறனாளி, ஒரு சீட்டு ஸ்போர்ட்ஸ் பர்சன், ஒரு சீட்டு எக்ஸ் சர்வீஸ்மேன், 2 சீட்டு 7.5% இடஒதுக்கீடு அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு போயிடும். மீத 30 சீட்டு தான் கவுன்சிலிங்கில் வரும். ஸோ அந்த 30 சீட்டுக்கும் 190க்கு மேலே கட் ஆஃப் எடுத்தால் தான் கிடைக்கும். 192, 193. எவ்வளோ பேர் அப்ளை பண்ணுவாங்க சார்? இல்லை, இந்த பர்டிகுலர் காலேஜுக்குன்னு அப்ளை. தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கிறது எல்லா காலேஜும் அதில் வரும். நீங்கள் சாய்ஸ் கொடுக்குறது தானே. ஸோ ஆனால் காம்படிஷன் ஹை கட் ஆஃப் எடுத்தவங்களுக்கு தான் கிடைக்கும். நல்ல ஹை கட் ஆஃபில் எடுத்த மாணவர்கள், நான் ஒரு பர்டிகுலராக ஒரு கோர்ஸ் எடுத்தேன்னா எனக்கு கன்ஃபார்மாக வேலை கிடைக்கணும் அப்படின்னா இருந்தால் நீங்கள் காரைக்குடி சிக்ரியை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறது இட் இஸ் எ வயபிள், ஒரு பெஸ்ட்டான சாய்ஸ் தான் சொல்லுவேன். இந்த மத்திய அரசு தேசிய நேஷனல் லெவலில் இந்த NIRF இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் SIRF அப்படின்னு சொல்லி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு தேவையாக இருக்குது, எந்த அளவுக்கு உதவிகரமாக இருக்கும், அதில் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி. இந்த SIRFங்கிறது விஷயம் வந்து 2018 ஃபர்ஸ்ட் வந்து முன்னெடுப்பு எடுத்திருந்தாங்க இது மாதிரி கொண்டு வரணும்னு. அதுக்கப்புறம் என்ன ரீசனுக்குன்னு தெரியல, அது கொஞ்சம் தொய்வாக போயிட்டு இருந்துச்சு. இந்த SIRFங்கிறது என்னன்னா ஸ்டேட் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க். இந்த NIRFங்கிறது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் வந்து 2016லேருந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன், இப்போ 2016 ஒரு 4 கேட்டகரியில், இப்போ மெடிசன், இன்ஜினியரிங், மேனேஜ்மெண்ட், ஃபார்மசி இது மாதிரி ரேங்கிங் பண்ணாங்க. இப்போ லாஸ்ட் இயர் 2025 ரேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 17 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இல்லை வந்து உங்களுக்கு வந்து ரேங்கிங் கொடுத்துருந்தாங்க. இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு, லாக்கு, ஆர்கிடெக்சருக்கு, அது மாதிரி. இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த NIRFல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எதுவுமே ஆடிட்டட் இன்ஃபர்மேஷன் கிடையாது. ஒரு தேர்ட் பார்ட்டி ஆடிட்டர், இப்போ NACன்னு ஒன்று இருக்குது. NAC அங்கீகாரம் ஒரு கல்லூரிகளுக்கு, நிறைய கல்லூரிகளுக்கு இப்போ டாப் காலேஜஸ்லாம் இருக்கும். அதில் இந்த A++ கிரேடு, A+, இந்த மாதிரி கிரேடெல்லாம் எப்படி கொடுப்பாங்கன்னா தேர்ட் பார்ட்டி ஆடிட் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. வேறஸ் NIRF ரேங்கிங்கிறது ஒரு இன்ஃபர்மேஷனை சப்மிட் பண்ணுறோம். இப்போ நான் ஒரு காலேஜ் வச்சுருக்கேன், நான் என்னோட காலேஜ் வந்து இன்ஃபர்மேஷனை தே ஆர் சப்மிட்டிங் டு த கவர்மெண்ட். அதை ஆடிட் பண்ணாமல் ஜஸ்ட் தே ஆர் பப்ளிஷிங் அ ரேங்க். அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸை தே வில் பி ஓவர் ஹெட்டிங் த கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன். அது உண்மையிலேயே பெஸ்ட்டான இன்ஸ்டிடியூஷனாக இருந்தால் பரவாயில்ல, ஆனால் அது பெஸ்ட்டான இன்ஸ்டிடியூஷன் கிடையாது. பிகாஸ் அது இங்கே ஆடிட்டிங்கே கிடையாதுல்ல. ஸோ இதை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அதை டிபெண்ட் பண்ணி தான் இருப்பாங்க. எக்ஸாக்ட்லி வாட் யூ செட் இஸ் கரெக்ட் சார். ஸோ NIRF டேட்டாவை தான் வந்து நம்புறாங்க. இதில் இன்னொன்று NIRF டேட்டாவில் இன்னொரு லிமிட்டேஷன் என்ன இருக்குன்னா, நிறைய எரர்ஸ் இருக்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். லாஸ்ட் இயரில் டென்டலில் 15th ரேங்க்கும் 18th ரேங்க்கும் ரெண்டுமே ஒரே காலேஜ். பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி இருக்குல்ல சார், வாரணாசியில் ஒரு நல்ல ஃபேமஸான இன்ஸ்டிடியூஷன். அந்த இன்ஸ்டிடியூஷனோட ரேங்க் பார்த்தீங்கன்னா 15வது ரேங்க்லேயே இருந்துச்சு, 18th ரேங்க்லேயே இருந்துச்சு. ஸோ இப்போ நீங்கள் போய் பாருங்க, அது வித்ட்ரான்னு இருக்கும். அது நியூஸ்லலாம் பப்ளிஷ் ஆகி மேகசின்ஸில் வரவும் தே வித்ட்ரான். NIRFங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டேட்டா. இதை நம்பி தான் நிறைய மாணவர்கள் இருக்காங்க. அதிலே ஒரு குளறுபடி. இன்னொன்று நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ ஒரு ரேங்கிங் போடும் பொழுது ஒரு காலேஜோட கம்பேர் பண்ணலாம், ஒரு யூனிவர்சிட்டியோட கம்பேர் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோம். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தமிழ்நாட்டில் எது ஆஸ் பர் NIRF ரேங்கிங்கில் எது டாப் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, PSG கிருஷ்ணமால் காலேஜ் ஃபர்ஸ்ட் இருக்கும், 2வது PSG ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், 3வது லொயலா, 4வது பிரசிடென்சி காலேஜ், அதுக்கப்புறம் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ், இது மாதிரிலாம் இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் நான் சொன்ன அந்த 3 காலேஜுமே லொயலா, PSG, கிருஷ்ணமால், இது 3மே எய்டட் காலேஜ், கவர்மெண்ட் எய்டட். 4வது சொன்ன பிரசிடென்சி காலேஜ் இட் இஸ் அ கவர்மெண்ட் காலேஜ். அதுக்கப்புறம் மற்ற காலேஜஸ் எல்லாமே கவர்மெண்ட் எய்டட், சென்ட் ஜோசப், மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ்னு ஒன்று ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன். இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா காலேஜஸாக இருக்குது. இதில் எதுவுமே யூனிவர்சிட்டி கிடையாது. ஆனால் இன்ஜினியரிங்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் பெஸ்ட்டுங்கிறது IIT மெட்ராஸ் இருக்கும் ஆப்வியஸ்லி. 2வது NIT திருச்சி இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியாக இருக்கும். சரி, அப்படியே நம்ம கீழே இறங்கி வருவோமே, பார்த்தோம்னா கீழே வந்து SSN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் லாஸ்ட் இயர், இப்போ இந்த வருஷம் சிவநாடார் யூனிவர்சிட்டின்னு வந்துருச்சு. லாஸ்ட் இயர் இது படி பார்த்தோன்னா SSN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அடுத்து PSG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அடுத்து ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அடுத்து தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இப்போ இதெல்லாமே காலேஜ். இதுக்கு மேலே நிறைய இருக்கக்கூடியது எல்லாமே டீம்டு யூனிவர்சிட்டி. ஸோ மக்கள் எதை நம்புவாங்க, அந்த டீம்டு யூனிவர்சிட்டி இதோட பெஸ்ட்டுன்னு நம்புவாங்க. ஸோ எப்போவுமே ரேங்கிங், அது வந்து குறைவாக சொல்லலை. ஒரு ரேங்கிங்கிறத எப்படி போடலாம்னா, ஒரு காலேஜை இன்னொரு காலேஜோட கம்பேர் பண்ணி ரேங்க் பண்ணியிருக்கணும். ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி, பிரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டி யூ கேன் கம்பேர் வித் அனதர் டீம்டு யூனிவர்சிட்டி, இன்ஜினியரிங்காக இருக்கட்டும். ஸோ இந்த லிமிடேஷன்ஸ் எல்லாம் வந்து நிவர்த்தி பண்ணணும். இன்னொன்றுமே ஒரு எரர் இருந்துச்சு லாஸ்ட் இயர் NIRF ரேங்கிங்கில். இப்போ மெடிசனில் தமிழ்நாட்டில் டாப் மெடிக்கல் காலேஜஸில் பார்த்தீங்கன்னா அமிர்தா யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர்னு இருந்துச்சு.
அமிர்தா யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் வந்து ஹெட் குவார்ட்டர்ட் இன் கோயம்புத்தூர், பட் அதோட மெடிசின் காலேஜ் எங்க இருக்கு? கொச்சின்ல இருக்கு. அது கேரளாவில் உள்ளது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டாங்க, சார் அமிர்தா யூனிவர்சிட்டி போட்டிருக்கேன் சார், இங்கே இல்லையே அப்படின்னு. நான் சொன்னேன் அது வந்து கொச்சின்ல இருக்குப்பா. ஸோ இது மாதிரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் கரெக்ஷன்ஸ்லாம் வந்து அது இல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா பிகாஸ் இதை ஸ்டூடெண்ட்ஸ் அதை நம்பி தான் இருக்காங்கன்னா அது வந்து 100% கிறிஸ்டல் கிளியரா இருக்கணும். சரி, இதை நோக்கத்துக்காக கொண்டு வந்திருக்காங்க. எக்ஸாக்ட்லி சரியா செய்யல. எக்ஸாக்ட்லி. ஸோ இதை வந்து நம்ம நிவர்த்தி பண்றதுக்கு தான் SIRF வந்து கொண்டு வந்தாங்க. இதுல என்னன்னா மெயினானதுன்னா 20 கேட்டகரிஸ்ல ஒரு ஃபார்மசில எது பெஸ்ட், லால எது பெஸ்ட், எக்ஸ்க்ளூசிவா தமிழ்நாடு இதுல என்னென்ன விஷயங்கள்லாம் வெயிட்டேஜ் இதுக்குள்ள புதுசா கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸ் இதுக்கு வந்து ஒரு 20% வெயிட்டேஜ். அதுக்கப்புறம் காலேஜோட ஸ்டூடெண்ட் சப்போர்ட், அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி சப்போர்ட் பண்றாங்க அதுக்கு ஒரு 10% வெயிட்டேஜ். சோஷியல் ஜஸ்டிஸ், அதாவது தமிழ்நாடு இஸ் வெரி ஃபேமஸ் ஃபார் சோஷியல் ஜஸ்டிஸ். சோஷியல் ஜஸ்டிஸ்க்கு என்ன மாதிரி மார்க்? 7.5 மார்க். அது எதுக்கு 7.5 மார்க் கொடுக்கணும்? எத்தனை ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்ஸ் அங்கே படிச்சிருக்காங்க, எத்தனை மாணவிகள் படிச்சிருக்காங்க, எத்தனை டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் படிச்சிருக்காங்க, எத்தனை மாற்றுத்திறனாளிகள் படிச்சிருக்காங்க, எத்தனை பட்டியல் சமூக மாணவர்கள் படிச்சிருக்காங்க. ஸோ இதுக்காக 7.5 இதெல்லாம் வந்து NIRFல கிடையாது. அடுத்து லாஸ்ட் NBA அண்ட் NAC அக்ரிடேஷன். NBA அண்ட் NAC அக்ரிடேஷனுக்கு 2.5 மார்க். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸ். இந்த மெயினாக இங்கே நடக்கக்கூடிய ஒரு ஃப்ராடுன்னு கூட சொல்லலாம். மேக்ஸிமம் நான் சொல்ல மாட்டேன், மினிமமாக நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸாக இருக்கட்டும், இந்த காலேஜஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கள் கல்லூரியில் படித்த மாணவர் 50 லட்சம் 60 லட்சத்துக்கு பிளேஸ் ஆயிருக்கேன்னு போட்டிருப்பாங்க அட்வர்டைஸ்மெண்ட். இது எல்லாமே மேக்ஸிமம் நிறைய ராங் இன்ஃபர்மேஷன். எதுவுமே இப்போ ரீசெண்டாக ஒரு 1 இயர்க்கு முன்னாடி பேக் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டான்ஸ்கி, தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஃபார் ஹையர் எஜுகேஷன் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. ப்ரைவேட் காலேஜஸ் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் இருக்க மாதிரி இந்த மாதிரி தப்பான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மிஸ்லீட் பண்ணிங்கன்னா CCPA, அதாவது சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டிகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களால ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மேக்ஸிமம் எடுக்கப்பட்டால் இப்போ நிறைய IAS கோச்சிங்ஸ் மேலெல்லாம் அந்த CCPA வந்து ஃபைன் பண்ணியிருப்பாங்க. 20 லட்சம். ஆமாம், எனக்கு கிளைம் பண்ணுவாங்க என்னோட ஸ்டூடெண்ட். இப்போ தமிழ்நாட்டிலே நம்பர் 1 ஃபர்ஸ்ட் ரேங்க்ல வந்திருந்தாங்கன்னா அது எப்படி ஒரு 5-6 இன்ஸ்டியூட் வந்து எங்க ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க. அதுதான். இன்னொன்று என்ன பண்ணி ஒன்றும் இல்லை, ஒரு நீட் எக்ஸாம் ரிசல்ட் வருதுல்ல சார், அந்த நீட் ரிசல்ட்ல எங்கள் ஒரு பர்டிகுலர் ஒரு கோச்சிங் சென்டர், எங்கள் கல்லூரி ஸ்கூல்ல கோச்சிங்ல படிச்ச 200 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க, கவர்மெண்ட் காலேஜில் கிடைச்சிருக்காங்க. அந்த 200 பேரும் உங்கள்ட்ட என்ன கோச்சிங் படிச்சாங்க, எத்தனை வருஷம் படிச்சாங்க, அதாவது தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சில பேர் 3 வருஷம் படிச்சிருப்பாங்க, சில பேர் 4 வருஷம் உட்காந்து படிச்சிருப்பாங்க. இதெல்லாம் வந்து மறைக்கிறது, ஹைடிங் த இன்ஃபர்மேஷன். திஸ் வில் மிஸ்லீட் த பேரண்ட்ஸ். இந்த இன்ஃபர்மேஷன் ஹைட் பண்றது பேரண்ட்ஸை மிஸ்லீட் பண்றது. என்ன மாதிரி பேரண்ட்ஸை மிஸ்லீட் பண்ணுது அப்படின்னா, ஒரு முதல் பட்டதாரியை சேர்ந்த ஒரு குடும்பமா இருக்கு அப்படின்னா அந்த பெற்றோர்களுக்கு சுத்தமா ஒரு விழிப்புணர்வும் இருக்காது. அவங்க இதுல மிஸ்கைட் ஆறாங்க. சரிங்களா? ஒரு மாணவிகள் நிறைய பேர் மிஸ்கைட் ஆறாங்க. ஸோ அவங்கள இதெல்லாம் வந்து நிவர்த்தி பண்றதுக்காக தான் இந்த SIRF கொண்டு வரப்பட்டதே நோக்கமே. ஸோ இந்த SIRF வந்து இப்போ என்ன நிலைமையில இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது வந்து இது ரிலேட்டடாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பர்ட் கமிட்டிலாம் போட்டு சென்னை, கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் சேலம், திருச்சி இங்கெல்லாம் வந்து மீட்டிங்லாம் நடந்துச்சு. இதில் நிறைய ஃபீட்பேக்ஸ் ஃப்ரம் த ஃபேக்கல்ட்டிஸ் வந்து எடுத்திருக்காங்க. இப்போ வர வந்து அவங்க சொன்னது 1 இயரில் பப்ளிஷ் பண்ண போகிறோம், அந்த ரேங்கிங்கும் 1 இயர் பப்ளிஷ் பண்ண போகிறோம்னு சொன்னாங்க. இது ஜிஓ வந்தது வந்து 16 ஜூன் 16, 2025. ஸோ இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆல்ரெடி இந்த வருஷம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அட்மிஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ இன்ஜினியரிங் வரப்போகுது. மெயினாக இந்த இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கு முன்னாடியாவது இந்த SIRF ரேங்கிங் வந்துச்சுன்னா உண்மையிலே சொல்கிறேன், இட் இஸ் அ வெரி வெரி பிளெஸ்ஸிங் ஃபார் த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எல்லாருக்கும் வந்தால் மாணவர்கள் வந்து இதில் பயனடைய போகிறது மாணவர்கள் தான். ஸோ ஐ எம் சின்சியர்லி ரெக்வெஸ்டிங் த கவர்மெண்ட், ப்ளீஸ் பப்ளிஷ் திஸ் SIRF ரேங்கிங். இல்லை இந்த வருஷமே அதை நடைமுறை கொண்டு வர வாய்ப்பு இருக்கா? கொண்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லது சார். எல்லாமே அரசு நினைச்சா என்ன வேணா செய்யலாம். தே ஹேவிங் பவர், தே ஹேவிங் அ மணி, எவ்ரிதிங். ஸோ அவங்க நினைச்சா பண்ண முடியும். ஸோ நம்ம NIRF ரேங்கிங்குமே இன்னும் இந்த வருஷத்தோட ரேங்கிங் பப்ளிஷ் பண்ணல சார். இந்த வருஷம் இன்னும் பப்ளிஷ் பண்ணல. ஸோ SIRF அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துருச்சுன்னா உண்மையிலேயே மாணவர்களுக்கு ரொம்ப பயனடைவாங்க. இது வந்து ஒரு சிறந்த முன்னெடுப்பாக இருக்கும். ஏன்னா இது தமிழ்நாடு கவர்மெண்ட், தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பண்றது. ஆல்ரெடி குஜராத் 2019 பண்ணிட்டாங்க. நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை மாநிலம் கேரளா, கம்மியான இன்ஸ்டிடியூஷன், ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் இருக்கக்கூடிய கேரளா,
அவங்க 2024 பண்ணிட்டாங்க. இன்னும் தமிழ்நாடு நம்ம ஹையர் எஜுகேஷன்ல இந்தியாவில நம்பர் 1 சொல்லக்கூடிய ஹையர் எஜுகேஷன் NIRF ரேங்கிங்ல டாப் நிறைய இன்ஸ்டிடியூஷன் இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டில் இதை கொண்டு வந்தா நல்லா இருக்கும். கடந்த ஆட்சியில ஹையர் எஜுகேஷன்ல நிறைய ஒரு குழப்படி இருந்தது. ஆளுநர் பிரச்சனை அதுன்னு குழப்படி இருந்தது. துணைவேந்தர் நியமனத்துல பிரச்சனை இருந்தது. இந்த கவர்மெண்ட்ல அப்படி இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, கிளியரா இருக்கு. இவங்க செய்ய முடியும் அதை. எஸ், எக்ஸாக்ட்லி. என்னைய பொறுத்தவரைனா அரசியலையும் கல்வியையும் வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அரசியலை பார்க்கணும், எஜுகேஷன் பிகாஸ் இட் இஸ் கோயிங் லைக் எஜுகேஷன் இஸ் அ வெல்ஃபேர். ஏன்னா இது சாமானிய மக்கள் வந்து அதிகமா நம்புறது என்னன்னா எஜுகேஷனை நம்பிதான் சாமானிய மக்கள் அதிகமா இருக்காங்க. ஸோ இப்போ துணைவேந்தர் நியமனமா இருக்கட்டும், இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 22 யூனிவர்சிட்டிஸ்ல நிறைய யூனிவர்சிட்டி, கிட்டத்தட்ட மேக்சிமம் யூனிவர்சிட்டிஸ்ல வைஸ் சான்சலரே இல்லை. இப்போ நிறைய யூனிவர்சிட்டியில் 5 வருஷம் வைஸ் சான்சலர் இல்லை. இப்போ நாங்கள் காரைக்குடி அழகப்பா யூனிவர்சிட்டி விசிலாம் வந்து 1 இயர் எக்ஸ்டென்ஷனில் இருக்காங்க. ஸோ டிசம்பரில் 2 பேரோடது முடிய போகுது அந்த எக்ஸ்டென்ஷனில் இருந்தவங்களுக்கும். ஜனவரியில் இன்னொரு விசிக்கு முடியுது. ஸோ முடிஞ்சுன்னா அந்த ஜனவரி மந்த் வந்து அதுவரை விசி போடலன்னா தமிழ்நாட்டில் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் எதுக்குமே விசி இல்லை. இது எப்போவுமே நடந்ததே இல்லை. ஸோ மாணவர்கள் வந்து மெயினாக இந்த இப்போ அயல்நாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அந்த டிகிரி சர்டிஃபிகேட் இல்லாமல் நிறைய விஷயங்கள் வந்து இழக்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது. நம்ம வந்து இது நாள் வரை இந்தியாவில் எஜுகேஷன், ஸ்கூல் எஜுகேஷனாக இருக்கட்டும், ஹையர் எஜுகேஷனாக இருக்கட்டும், நம்ம லீடராக தான் இருந்திருக்கோம். இனிமேலுமே அதை வந்து தக்க வச்சுக்கணுங்கிறத என்னோட தாழ்மையான வேண்டுகோள் டு த கவர்மெண்ட். அப்போ இந்த ஹையர் எஜுகேஷன்ல உடனடியாக செய்ய வேண்டியது துணைவேந்தர் நியமனம் தான். துணைவேந்தர் நியமனம் பண்ணணும். இது மாதிரி நிறைய முன்னெடுப்புகள் பழைய கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட் அப்படின்லாம் பார்க்க வேண்டாம். மக்களோட வெல்ஃபேருக்கு, ஏன்னா இவங்க அதான் செய்யறாங்க, இது செய்யணும். அது வந்து துரிதமா செய்யறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கல்வியிலே இப்போ 1 வருஷம் வந்து தங்கிட்டாங்க அப்படின்னா பெரிய இழப்பு தானே. எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த ரேங்கிங் வந்து இந்த வருஷமே வரணும். அதுதான் இந்த மெயினான நோக்கம் இந்த இதோட செஷனோட நோக்கமே அதுதான். சரிங்க சார். இப்போ தமிழ்நாட்டில் கலை அறிவியல் கல்லூரி, இது நம்ம இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்து அது பெரிய ஒரு ஆர்வத்தோட போய் சேர்றாங்க. சில பேர் மெடிசின்ஸ்ல வந்து தனி ஆர்வத்தோட போய் சேர்றாங்க. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல எந்த அளவு மாணவர்கள் சேர்றாங்க, எவ்வளவு ஆர்வம் காட்டுறாங்க, அதுல எந்த அளவுக்கு அட்மிஷன் நடந்துட்டு இருக்கு சார்? கிட்டத்தட்ட இந்த வருஷம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 1 lakh சீட்ஸ்க்கு மேல வந்து கவுன்சிலிங்க்கு வந்து கால் ஃபார் பண்ணியிருந்தாங்க. அப்ளிகேஷன்ஸ் நிறைய பேர் போட்டிருந்தாலும் சேர்ந்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங்கில் பார்த்தீங்கன்னா 43% தான் வந்து சீட்ஸே வந்து உங்களுக்கு ஃபில் ஆனதே அவ்வளோதான். இப்போ எவ்வளோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்னா கலை அறிவியல் கல்லூரி எத்தனை கல்லூரி தமிழ்நாட்டில் இருக்குது? தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து 181 காலேஜஸ் இருக்குது சார். மொத்தம் இந்த 181 காலேஜில் இப்போ NIRF ரேங்கிங் படி இப்போ லாஸ்ட் இயர் வந்து ஒரு 250 இன்ஸ்டியூஷன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அதுபடி பார்த்தீங்கன்னா நான் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 109 இன்ஸ்டியூஷன் வந்துருந்துச்சு. கவர்மெண்ட் பிரைவேட் எல்லாம் சேர்த்து நான் சொல்கிறேன். அந்த 109ல் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மட்டுமே ஒரு 25 காலேஜ் கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்லி இவ்வளோ இருந்துச்சு. இந்த ஒரு 25 காலேஜ் தவிர இல்லைன்னா இன்னொரு மேக்ஸிமம் பார்த்தாலும் ஒரு 40-45 காலேஜ்னோட வச்சுக்கோம். அது தவிர நிறைய காலேஜஸில் சேர ஆள் இல்லை. எஸ், அது மாதிரி தான் இருக்குது. அதுதான் இதோட இம்ப்ளிகேஷன். நிறைய இன்ஸ்டியூஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அட்மிஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரைவேட்டில் அவங்களுக்கு ஆரம்பிச்சிடறாங்க. அங்கே போய் மாணவர்கள் செட்டில் ஆயிடுறாங்க. மெயினானா லேக் ஆஃப் இன்ஃபர்மேஷன், லேக் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் லேக் ஆஃப். அது தனியார் கல்லூரிகளுக்கு போகிறதுக்கு என்ன காரணம்? அதை பற்றியான ஒரு கவர்ச்சியா இல்லை வந்து அரசு கல்லூரியில் தரம் இல்லைன்னு நினைக்கிறாங்களா? ஏன் போய் தரம் இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் இருந்த நிறைய இன்ஸ்டியூஷன் லைக் லோயலா காலேஜாக இருக்கட்டும், சென்ட் ஜோசப் காலேஜ், இது மாதிரி கிறிஸ்டியன் மிஷனரி இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி நிறைய கவர்மெண்ட் இப்போ லைக் தியாகராஜர் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது. இது மாதிரி நிறைய PSG ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது. இதெல்லாமே எய்டட் இன்ஸ்டியூஷன்ஸ். இந்த அரசு உதவி பெறும் தனியார் நிறுவனம் தானே இதெல்லாம். ஸோ அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த 109 இன்ஸ்டியூஷன் சொன்னல ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் டாப் இன்ஸ்டியூஷன், அதில் மேக்ஸிமம் என்ன மாதிரி காலேஜஸ்னா இட் இஸ் அ கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டியூஷன்ஸாக, பிரைவேட் கூட கிடையாது. நிறைய கவர்மெண்ட் எய்டட். ஸோ த பீப்புள் வில் ப்ரிஃபர் த கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டியூஷன். அங்கே வந்து கவர்மெண்ட் சீட்டுன்னு ஒன்று இருக்கும்ல, கவர்மெண்ட் ஃபீஸ் வாங்கக்கூடிய சீட் இருக்கும், எய்டட் சீட். ஸோ அங்கே போய் ஜாயின் பண்ணிடுறாங்க. அதுவும் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். ஒருவேளை அங்கே கிடைக்காத மாணவர்கள் அங்கே செல்ஃப் சப்போர்ட்டிங்னு இருக்கும், அங்கே போய் அதை ஜாயின் பண்ணிடுறாங்க. ஸோ எப்போவுமே இந்த அட்மிஷன் எப்படி வந்து தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங் இருக்கோ அதே மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கும் கொண்டு வந்தால் ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஒரே சிங்கிள் அப்ளிகேஷன், அதில் சூஸ் பண்ணலாம், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம். இது ஒரு விஷயம். ரெண்டாவது லேக் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ். கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் நிறைய இன்ஸ்டியூஷனில் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் கம்மியாக இருக்குது. சில இதில் இல்லைன்னு சொல்லலாம், சில இதில் கம்மியாக. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், பிரசிடென்சி காலேஜ் சென்னை, கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஆஸ் பர் NIRF ரேங்கிங் அதுதான் நம்பர் 1ல இருக்கு. நம்பர் 1 தமிழ்நாடு. அதாவது தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் நான் சொல்கிறது
பொத்தாம்பதுவா எல்லாம் கம்பைன் பண்ணி பார்த்தா பிஎஸ்ஜி கிருஷ்ணமால் தான் ஃபர்ஸ்ட், ரெண்டாவது பிஎஸ்ஜி, மூணாவது நம்ம லோயல்லா, நாலாவது பிரசிடென்சி தான். இல்ல அது எல்லாமே அரசு உதவி கல்லூரி. எய்டட். இது வந்து அரசு கல்லூரி. இதுதான் பிரசிடென்சி. இந்த பிரசிடென்சி காலேஜ்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, நிறைய அதர் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருந்து படிக்கக்கூடிய நிறைய மாணவர்கள் இருக்காங்க. ஹாஸ்டல் இல்ல. ஹாஸ்டல் ஏன்னா கவர்மெண்ட் அரசு கல்லூரிகளில் யாரு வருவா? ரொம்ப ஏழ்மையான மாணவன் தான் அரசு கல்லூரிகளை நோக்கி வரான். அவனுக்கு வந்து அந்த சப்சிடைஸ் ஃபீல ஹாஸ்டல் இல்லை. நான் சொல்றது எவ்வளவு பேர் ஜாயின் பண்றாங்களோ அதுக்கேத்த மாதிரி இல்லைன்னு நான் சொல்றேன். இப்போ ஒரு வருஷத்துக்கு அதர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஒரு 400 பேர் வந்து சேர்றாங்க அப்படின்னா ஒரு 100 பேர் கூட இடம் இல்லை. இதுதான் உண்மை. ஒரு பழைய ஒரு பில்டிங் அதை வந்து ரெனோவேட் பண்ணிருக்காங்க. போன கவர்மெண்ட் இருக்கும்போதே உங்களுக்கு ரெனோவேட் பண்ணி தேவைக்கேற்ப இல்ல. சோ கவர்மெண்ட் வந்து இப்ப என்னன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி எஸ்பெஷலி இந்த ஹாஸ்டல்ஸ் வந்து புதுசா கட்டினா மாணவர்களுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கும். இல்ல அது ஏன் வந்து அவ்வளவு 43% தான் அட்மிஷன் நடந்திருக்கு. ஃபேக்கல்டிஸா நிறைய காலேஜஸ்ல வந்து இல்ல கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமா ஃபேக்கல்டி அப்பாயின்மெண்ட்ல இல்ல. இப்போ இந்த இப்போ டிஆர்பி எக்ஸாம் நடந்ததுல இப்போ ஒரு ப்ராப்ளம் வேற இஷ்யூ போயிட்டு இருக்கு. ஸோ அதில் சீக்கிரம் சார்ட் அவுட் பண்ணோம்னா ஃபேக்கல்டிஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கணும். உடனே அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்கன்னா இந்த ப்ராப்ளம்லாம் அடுத்த வருஷம் இது நடக்காம பார்த்துக்கலாம், தவிர்க்கலாம். அதான் தமிழ்நாடுங்கிறது வந்து கல்வியில ஒரு முன்னோடி மாநிலங்கள்ல ஒன்னா இருக்குது. இதுல வந்து 2 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒண்ணு கட்டமைப்பும் தேவை, இன்னொன்னு ஆசிரியர்களும் தேவை. ரெண்டுமே இவ்வளவு பிரச்சனை இருக்குது. அது கட்டமைப்புல மட்டும் சொல்ல முடியாது. மேல இருந்து விசில இருந்து அப்பாயின்மெண்ட்ல இருந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் அப்பாயின்மெண்ட்ல இவ்வளோ லேகா ஒரு இடைக்காலத்துல இந்த பிரச்சனை பூரா வந்திருக்கு. எஸ், விசி அப்பாயின்மெண்ட் லாஸ்ட் ரெஜிம்ல ஒரு 5 இயர்ஸ்ல உங்களுக்கு இருந்துச்சு. பிகாஸ் ஆஃப் த டக் ஆஃப் வார் பிட்வீன் தி கவர்னர் அண்ட் நம்ம ஸ்டேட் கவர்மெண்டோட இருந்துச்சு. ஆஸ் வெல் அஸ் ஏன்னா சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் ஒன்று இருக்கு, இவங்க தேர் பீப்புள் ஆர் நாட் ரெடி டு கோஆப்ரேட் வித் த கவர்மெண்ட். அதனால அந்த விசியோட அப்பாயின்மெண்ட் வந்து இல்லாமல் போச்சு. இப்போ என்னன்னா டிஆர்பி ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் டிஆர்பி எக்ஸாம் இப்போ தான் முடிஞ்சு, டிசம்பர் 2025 முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இதுலையுமே சில குளறுபடிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு கமிட்டி கூட ஆனரபிள் மினிஸ்டர் வந்து ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் நேற்று சொல்லியிருக்காரு. இந்த பீப்புள் தே ஆர் கோயிங் டு சப்மிட் த ரிப்போர்ட், அந்த ரிப்போர்ட்டை வச்சு இந்த எக்ஸாமை வந்து ஒத்துக்கோமா இல்லையா அப்படிங்கிறத மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ப்ராப்ளம்லாம் சீக்கிரம் சார்ட் அவுட் பண்ணி நம்ம ஹையர் எஜுகேஷன் ரிஃபார்ம் பண்ணோம்னா அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் போட்டோம்னா உண்மையிலேயே நம்ம மாணவர்கள் வந்து பயனடைய போகிறது மக்களும் மாணவர்களும் தான், பெற்றோர்களும் தான். இப்போ எந்த அளவுக்கு அந்த கலையில அறிவியல் கல்லூரியில் சேர்றதுக்கு எந்தெந்த கோர்ஸில் சேர்றதுக்கு ஆர்வம் காட்டுறாங்க? இப்போ அந்த கோர்சஸ்லாம் அரசு கல்லூரியில் இருக்கா? மீனா அரசு கல்லூரிகள்ல இந்த மேக்ஸ் வந்து நிறைய பேர் எடுக்கிறது இல்லை. மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதெல்லாம் வந்து வேக்கண்டாவே கிடக்குது. ஏன்னா மறுபடியும் அங்கேதான் நான் வரேன், ஃபேக்கல்டிஸ் நிறைய இடத்துல ஷார்ட்டேஜா இருக்கு. நிறைய பேருக்கு மேக்ஸோட இம்பார்ட்டன்ஸ் தெரியல. ஸோ இது வந்து இப்படியே இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு மாணவர்கள் பள்ளிகள்லாம் நிறைய ஓராசிரியர் பள்ளிகள்ல நிறைய மூட்டாங்கல்ல, அந்த நிலைமை நம்ம காலேஜஸ்க்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதை வந்து கவர்மெண்ட் வந்து இம்மீடியட்டா இதுக்கு வந்து ஒரு ஆக்ஷன் எடுத்து இந்த 5 ஆண்டுகள்ல வந்து அது இல்லாம தடுத்தாங்கன்னா இனிமே வரக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கும். ரொம்ப முக்கியமான தகவல்லாம் சொன்னீங்க. கட்டாய பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் பெரிய உதவியா இருக்கும். தேங்க்யூ வெரி மச் சார். உங்கள் இல்ல திருமணங்களை சிறப்பாக்கும் தங்கமயிலின் கல்யாண பரிசு. ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 50 கிராம் வெள்ளி இலவசம். கை நிறைய தங்கம், பை நிறைய வெள்ளியை அள்ளிட்டு போக இன்றே தங்கமயிலுக்கு வாருங்கள். தமிழகம் எங்கும் இச்சலுகை ஜூன் 30 வரை மட்டுமே.